தமிழக முதல்வருக்கு வணக்கம். இன்றைய செய்தி, அதாவது தமிழக பெண்களுக்கு வழங்கக்கூடிய 1000 ரூபாய் உரிமை தொகையை முழுமையாக செயல்படுத்த விடுபட்ட ரேஷன் கார்டுகளுக்கு உடனடியாக களப்பணி ஆய்வு செய்து புதிதாக பெறப்பட்ட ரேஷன் கார்டுகளுக்கும் தேர்தல் சமயத்திலே விடுபட்ட தேர்தல் சமயத்திற்கு முன்பாக வழங்கப்பட்ட இந்த ரேஷன் அட்டைதாரர்களுக்கு குடும்ப அட்டை பெண்களுக்கு வழங்கக்கூடிய 1000 ரூபாயை உடனடியாக பரிசீலனை செய்து அவர்களுக்கு வழங்க வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள். அது மட்டுமின்றி பொதுப்பணித்துறை கால்வாய் தூர்வாறுதல், இந்த தெருவுகளிலே நான் குறிப்பிட்டு ஒரே ஒரு ஊரிலே பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றேன். தமிழகம் முழுவதும் அந்த அவல நிலை தான் இருக்கும் என்பது எனது கருத்து. அதாவது தெருக்களிலே இருக்கக்கூடிய கால்வாயை ஆக்கிரமித்து அதற்கு வீட்டிற்குள் செல்வதற்காக சிலாப்பை அமைத்து ஆக்குப்பை செய்திருக்கிறார்கள். இது தூய்மை பணியாளர்கள், துப்புரவு பணியாளர்கள் அந்த கால்வாயில் இருக்கக்கூடிய அடைப்புகளை எடுக்கக்கூடிய அளவுக்கு தமிழகத்திலே அனைத்து இடங்களிலும் இருக்கும், குறிப்பாக வேலூரிலே அதிகம். எனவே மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் துரைமுருகன் அவர்களின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய இந்த பொதுப்பணித்துறை துரிதமாக செயல்பட்டு அனைத்து கால்வாய்களையும் ஆக்கிரமிப்புகளையும் தெருக்களில் முதல் கொண்டு சிறு சிறு குறு தெருவுகள், அதாவது எஃப்எம்பி மூலமாக பார்க்கும்போது ஒரு தெரு 20 அடி அகலத்திற்கு அனுமதிக்கப்பட்டிருக்கும். ஆனால் அங்கு இருப்பது 16, 13, 10 என்று இருக்கும். அப்படி அந்த 5 அடி 6 அடி ரோடிலே இருக்கக்கூடிய சிலாப்புகளை, மூடப்பட்டிருக்கக்கூடிய சிலாப்புகளை இடித்து கால்வாயை ஆழமும் அகலமும் படுத்த வேண்டும். இது எனக்காக அல்ல, வரும் காலங்களில் மழை காலங்களில் நீர் தேங்காமல் பாதிப்பு ஏற்படாமல் அனைவருக்கும் இருக்கும், சமுதாயத்தில் மக்களுக்கு நோய் நொடி எதுவும் வராமல் அந்தந்த கால்வாய் கழிவு நீர்கள் அதன் வழியே செல்லக்கூடிய அளவுக்கு பாதைகளை அமைத்து அந்த ஆக்கிரமிப்பு ஸ்லாப்புகளை சென்னை முதற்கொண்டு தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களிலும் சொல்கின்றேன், அதுவும் அதை நீக்கி பெரிய பெரிய பால் நிறுவனங்களும் இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, பாகுபாடு இன்றாமல் அரசியல் தடை இல்லாமல் அவைகளை அப்புறப்படுத்தி கால்வாயை அகலப்படுத்தி ஆழப்படுத்தி தூர்வாரினால் வரும் மழை காலங்களில் நிச்சயம் வெள்ளங்கள் பாதிக்கப்படாமல் இருக்கும், மக்களுக்கு ஒரு நல்ல சுகாதார வசதி கிடைக்கும் என்பது என் தனிப்பட்ட கருத்து. எனவே தயவு கூர்ந்து மாண்புமிகு தமிழக அதிபர்கள் ஊராட்சி மன்ற தலைவர்களுக்கும் ஊராட்சி கமிஷனர் அவர்களுக்கும் ஆணை பிறப்பித்து அந்தந்த வீதிகளில் ஆய்வு செய்து வீட்டிற்கு செல்லக்கூடிய அளவிற்கு ஒரு 2 வீலர் அல்லது ஒரு கார் என்றாலும் கார் பார்க்கிங் இருக்கும். இல்லாதவர்கள் வீட்டுக்குள் செல்பவர்களுக்கு எப்படி செல்ல வேண்டும், அந்த கால்வாயை ஆக்கிரமிப்பு செய்வது தவறு, அது நீர் கழிவு நீர் செல்லக்கூடிய பாதை, இவைகள்லாம் உணர்த்தி அதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டால் நிச்சயம் மழை காலங்களில் நன்மையாக இருக்கும் என்பது என் வேண்டுகோள். நன்றி, வணக்கம்.